மகா கும்ப மேளாவில் 60 கோடிக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு எண்ணற்ற புனித நீராடுதல்கள் நடைபெற்ற போதிலும் கங்கை நதி முற்றிலும் கிருமிகள் அற்றதாகவே உள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் ஒரே நன்னீர் நதியான கங்கையில் 1100 வகையான பாக்டீரியாக்கள் இயற்கையாகவே மாசுபாட்டை நீக்கி 50 மடங்கு வேகமாக கிருமிகளை கொன்று தண்ணீரை சுத்திகரிப்பதாக முன்னணி விஞ்ஞானி டாக்டர் அஜய் சங்கர் நடத்திய ஆய்வு கூறுகிறது. கங்கையின் ஆற்றலை அவர் கடல் நீருடன் ஒப்பிடுகிறார். அதாவது கங்கையில் உள்ள பாக்டீரியாக்கள் மாசுபாட்டையும் தீங்கு விளைவிக்கும் மற்ற கிருமிகளையும் அழித்துவிட்டு பின்னர் மறைந்து விடுகின்றன. இந்த பாக்டீரியாக்கள் நதியை உடனடியாக சுத்தப்படுத்துவதால் கங்கையின் பாதுகாப்பு காவலர் என்றும் அவை அழைக்கப்படுகின்றன. கங்கையின் தனித்துவமான இந்த சுய சுத்திகரிப்பை இயற்கை நமக்களிக்கும் செய்தியாக பார்க்கிறார் டாக்டர் அஜய் சங்கர். நதி அதன் இருப்பை பாதுகாப்பது போல மனிதர்களும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இயற்கை அதன் வேலையை காட்டிவிடும் என்றார் அவர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.